சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், தாக்குதல் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அறிவிப்பு. ட்ரம்புக்கும் போர் நிறுத்தத்திற்கும் தொடர்பே இல்லை, சாட்டையடி கொடுத்த இந்தியா. காஷ்மீர் விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை, ட்ரம்ப் கோரிக்கையை நிராகரித்த மோடி. இந்தியாவில் புதிய பிரம்மோஸ் உற்பத்தி மையம், ஆண்டுக்கு 150 ஏவுகணைகளை தயாரிக்க திட்டம். காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் பட்டினி கொள்கையை கண்டிக்கும் ஹமாஸ் அமைப்பு. மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானும் அமெரிக்காவும் சிறந்த புரிதலை அடைந்தன, அராக்சி அறிவிப்பு. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை நாடியதில்லை, எதிர்காலத்திலும் நாடப்போவதில்லை. ஈரான் ஜனாதிபதி வலியுறுத்தல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அளித்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் நிலவி வருகிறது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் அதிகரித்த நிலையில் எல்லையில் அத்துமீறி இந்திய பகுதிகளை குறிவைத்து கடந்த சில தினங்களாக பாகிஸ்தான் தாக்க முயற்சித்தது. இந்த தாக்குதல் முயற்சிகளை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்தார். இதை இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் உறுதி செய்தன. ஆனால் நேற்று முன்தினம் இரவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்தது. போர் நிறுத்தம் செய்த சில மணி நேரத்திலேயே உடன்பாட்டை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் இந்தியாவின் கடும் கண்டனத்தை பெற்றது. உறுதியான நடவடிக்கை எடுக்க இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தியும் இருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறும்போது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறது. பாகிஸ்தானின் படையினர் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நிலைமையை கையாள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் மே 10ஆம் தேதியன்று முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து பாகிஸ்தான் அமெரிக்காவை அணுகி இந்தியாவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோம் என உறுதியளித்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்திய விமானப்படை பாகிஸ்தான் விமான தளங்களை தாக்கியதை தொடர்ந்து இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் அடைந்ததாக அறிவித்தார். ஆனால் இந்திய அரசு வட்டாரங்கள் அமெரிக்கா எந்த ஒரு மத்தியஸ்த பங்கும் ஆற்றவில்லை என்றும் இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே உடன்பாடு எட்டியதாகவும் தெரிவித்தன. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கியதை அடுத்து பாகிஸ்தான் மே 10ஆம் தேதியன்று மதியம் 1 மணிக்கு இந்தியாவை தொடர்பு கொண்டது. இந்திய ராணுவம் சார்பில் மாலை 3:35 மணிக்கு பதிலளிக்கப்பட்டது. இரு நாடுகளும் மாலை 5 மணி முதல் தரை, வான் மற்றும் கடல் வழி ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டன. இந்த போர் நிறுத்தத்திற்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே காஷ்மீர் விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் நிலவி வருகின்ற நிலையில் இரு நாடுகளும் சமரச பேச்சுக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். இதையடுத்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்தன. ஆனால் அதன் பிறகும் பாகிஸ்தான் சிறிய அளவில் அத்துமீறலில் ஈடுபட்டாலும் பெரிய அளவிலான தாக்குதல் நடைபெறவில்லை. இந்த நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் எனவும் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவுவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்திருந்தார். போர் நிறுத்தம் மகிழ்ச்சியான முடிவென்றாலும் இதில் அமெரிக்காவின் தலையீட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. இதையடுத்து பிரதமர் மோடி, முப்படைகளின் தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். ஜே.டி. வான்ஸிடம் பேசிய மோடி
பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது. எல்லைக்கு அப்பால் பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை ஒப்பந்தம் நிறுத்தப்படும். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை. இயல்பு நிலையில் இருக்கின்றோம். பாகிஸ்தான் தாக்கினால் நாங்களும் தாக்குவோம். இந்த விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது பற்றி பேசினால் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே இந்தியாவின் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியில் முக்கியமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்திக்கான புதிய ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையம் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரிமோட் வழியாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த உற்பத்தி மையம் உத்தரப்பிரதேச பாதுகாப்புத்துறை தொழில்துறை வழித்தடத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் லக்னோ, கான்பூர், அலிகர், ஆக்ரா, யான்சி மற்றும் சித்திரகூட் ஆகிய 6 முக்கிய இடங்கள் இருக்கின்றன. பிரம்மோஸ் என்பது நிலம், கடல் மற்றும் வான்வெளிகளில் இருந்து ஏவக்கூடிய மல்டி ரோல் சூப்பர்சோனிக் ஏவுகணை ஆகும். இது அனைத்து வானிலை மற்றும் இரவு பகல் நேரங்களிலும் செயல்படக்கூடியது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 80 முதல் 100 ஏவுகணைகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தில் 100 முதல் 150 நவீன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்க முடியும். புதிய என்ஜி ஏவுகணை வேரியன்ட் லேசாக இருக்கும். Su-30 MKI போர் விமானங்களில் இதன் 3 ஏவுகணைகளை ஏற்ற முடியும். எளிமையான ஃபயர் அண்ட் பாக்கெட் வழிகாட்டி முறை மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை தடுத்ததற்காக இஸ்ரேலிய ஆட்சியை கண்டித்திருக்கின்ற இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் பட்டினியை போரின் ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு போர்க்குற்றம் என்று கூறியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் காசாவின் பாதுகாப்பற்ற மக்களுக்கு எதிராக பட்டினி கொள்கையை அமுல்படுத்தியதற்காக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அமைச்சரவையை ஹமாஸ் கண்டித்திருக்கிறது. குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற பொதுமக்களுக்கு எதிராக பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துகின்ற இழிவான தந்திரோபாயத்தை நெதன்யாகு பயன்படுத்தியதற்கும் அதற்கு சர்வதேச சமூகம் உறுதியான மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத எதிர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மனிதாபிமான உதவி லொரிகள் காசாவிற்குள் நுழைவதை இஸ்ரேல் வேண்டுமென்றே தடை செய்வதை ஹமாஸ் எடுத்து காட்டியிருப்பதோடு அதை போர்க்குற்றம் என்றும் முத்திரை குத்தி இருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகள் குழந்தைகள் படிப்படியாக இறக்க வழிவகுக்கும் என்றும் காசாவின் மனிதாபிமான நெருக்கடிக்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் போதுமான அளவு பதிலளிக்கவில்லை என்றும் பாலஸ்தீன குழு கடுமையாக சாடியிருக்கிறது. இனப்படுகொலையின் தீவிரத்தையும் காசாவில் திணிக்கப்படும் பட்டினியையும் கருத்தில் கொண்டு அவற்றின் நடவடிக்கைகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான 4வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் முந்தைய சுற்றுக்களை விட மிகவும் தீவிரமானதாகவும் விரிவானதாகவும் இருந்ததாகவும் இரு தரப்பினரும் இப்போது ஒருவருக்கொருவர் நிலைப்பாடுகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். இந்த சுற்று பரந்த விவாதங்களுக்கு அப்பால் நகர்ந்து குறிப்பிட்ட விஷயங்களை ஆராய்ந்ததாகவும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் போது மிகவும் சவாலானதாக மாறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிக்கலான சூழ்நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தன என்று அராக்சி வலியுறுத்தியிருக்கிறார். விவாதங்கள் கடினமாகவும் வெளிப்படையாகவும் இருந்த போதிலும் அவை மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. இருதரப்பினரும் இப்போது ஒருவருக்கொருவர் நிலைப்பாடுகளை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஆழமாக விவாதிக்கப்பட்டதாகவும் இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நிலைப்பாடுகளில் சிறிது ஒருங்கிணைப்பு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பேச்சுவார்த்தைகளை தொடர இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சுற்றின் நேரம் மற்றும் இடம் இரு தரப்பினரின் அட்டவணைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஏற்பாடுகளை ஓமான் ஒருங்கிணைக்கும் என்று அராக்சி தெரிவித்திருக்கின்றார். மஸ்கட்டில் பல மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் ஓமானிய வெளியுறவு அமைச்சரின் மத்தியஸ்தத்தில் அராக்சி மற்றும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் அந்தந்த பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்கினார்கள். இந்த விவகாரங்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தின. இவை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முக்கிய சர்ச்சைக்குரிய புள்ளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தனது நாடு ஒருபோதும் அணு ஆயுதங்களை வாங்க முயற்சிக்கவில்லை என்றும் எதிர்காலத்திலும் அதை வாங்க முயற்சிக்காது என்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், போரை நாடவில்லை என்பதால் ஈரான் அதன் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியிருக்கிறார். ஈரான் எந்த வகையிலும் பிராந்தியத்தில் அமைதியின்மையை விரும்புவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அணு ஆயுதங்களை தேடவில்லை, தேடப்போவதும் இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக இருப்பதாகவும் ஒரு உடன்பாட்டை நாடுவதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
அதே நேரத்தில் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கான அதன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.